தம்பி இங்கே பாருங்கள். ஸோ எல்லோருமே ஒரு காமனாக இன்னுமே சொன்னாலும் அதே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணுறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ட்ரைனிங் டைம்ஸ் இண்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை டெய்லி வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத அக்கௌண்டபிலிட்டி பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது என்ன பண்ண சொல்லியிருந்தேன்னா, டெய்லியும் வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத அக்கௌண்டபிலிட்டி பண்ணி டெய்லி வந்து டெஸ்டர்ஸ் ஆன்லைன் குவிஸ் மாற டெஸ்ட்டெல்லாம் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை செல்ஃப் லேர்னிங்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் வந்து என்னென்னா, அந்த 2 விஷயத்தையுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ராப்பராக அக்கௌண்டபிலிட்டி பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் தெரியலேங்கிறது பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, டெய்லியும் டெஸ்ட் எழுத சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2யுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெய்லியும் நீங்கள் டாஸ்க் பண்ணுறதையோ டெஸ்ட் எழுதுறதையோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நாளைக்கு கிளைண்ட்டோட ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்கள் சால்வ் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும், பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இப்போ நாங்களே ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலுமே எங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வரும்போது அதுக்கான லேப் எக்ஸசைஸு, ஸ்டடீஸு, யூஸ் கேஸு எல்லாத்தையும் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு தான் நாங்களே ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி. அதனால் இந்த வந்து ஒர்க் அவாய்ட் பண்ணுறது, டாஸ்க் அவாய்ட் பண்ணுறது, டெய்லி அப்டேட் அவாய்ட் பண்ணுறது, இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க, இப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, அது ஃபெயிலியர் தான். அதனால் நான் கொடுத்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் இன்கன்வீனியன்ஸ் இருந்தால் கேளுங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.